நீ பக்கத்துல இருக்கும்போது என்னோட நாய் சாப்பிட மாட்டேங்குது, நீ ஒரு சூனியக்காரி, அதனால நீ கொல்லப்படணும். இப்படியெல்லாம் அல்பையா ரீசன் சொல்லி பல பெண்களை கொன்னு இருக்காங்க. இங்க இல்ல, யூரோப்ல சாதாரண பெண்களை நீ ஒரு விச்னு சொல்லி கொலை பண்ணிருக்காங்க. விச்னு சொல்லப்படுறவங்க எல்லாரும் மோஸ்ட்லி ஏழைகள் இல்ல மிடில் கிளாஸ் பெண்களா இருந்திருக்காங்க. டாக்டர்ஸ் இல்ல மூலிகைகளை பத்தி நாலேஜ் இருந்தவங்க, சிங்கிள் விமன், குழந்தைகள் இல்லாதவங்க, விதவைகள், ஆண்களையே சேலஞ்ச் பண்ணி எங்களாலையும் முடியும்னு ஏதாச்சும் செய்யற பெண்கள், இந்த மாதிரி சிம்பிளி இண்டிபெண்டா இருந்த எல்லா பெண்களையுமே விச்சுன்னு சொல்லி கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த அடிப்படையில இவங்கள விச்சுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட கனவுல இந்த பொண்ணு வந்தா, அவ ஏதோ தப்பு பண்ணா, இல்லைன்னா நேத்திவா என்னோட மாடை பார்த்தா, இன்னைக்கு அது இறந்துட்டு, இல்லை இவ இருக்கும்போது என்னோட நாய் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, இந்த மாதிரி ரீசன் சொல்லி இவங்க விச்சுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ட்ரையல்லையுமே இந்த பெண்களை பேச விட்டதே கிடையாது. குற்றத்தை ஒத்துக்க சொல்லி பலவிதமான டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய பெண்கள் வலி தாங்க முடியாம, ஆமா நான் இந்த குற்றத்தை செஞ்சேன், அட்லீஸ்ட் இறந்துடலாம், இந்த வலிக்கு அது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. ட்ரையல்லையுமே பப்ளிக்ல அந்த பெண்களை நிர்வாணமாக்கி டெவில் மார்க்கை தேடி இருக்காங்க. சூனியக்காரங்களுக்கு டெவில் மார்க்னு ஒன்று இருக்கும்னு நம்பப்பட்டிருக்கு. இன்கேஸ் அந்த பொண்ணோட உடம்புல டெவில் மார்க் இல்லைன்னா அவங்கள விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இருந்தாலும் கொண்டிருக்காங்க, இல்லைனாலும் கொண்டிருக்காங்க. ஊசியை வச்சு குத்தி பார்த்துருக்காங்க, ரத்தம் வரலனா, இல்லை அந்த பொண்ணு அலறலனா வலியில, அப்போ அவளை விச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவளுக்கு ரத்தமும் அவள் வலியில அலர்னாலுமே அவளை விச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி கொண்டுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ரூட்டலான வழியில தான் அவங்கள கொண்டிருக்காங்க. பப்ளிக்ல அந்த பெண்களை எரிக்கிறது, தூக்கில மாட்டுறது, தலையை வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி விச்சுன்னு சொல்லப்படுறவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சர்ச் எடுத்துக்கும். ஸோ இது சர்ச்சுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாகவும் இருந்திருக்கு. இந்த குரூவாலிட்டி லேட் 14th செஞ்சுரியில் ஆரம்பிச்சு லேட் 17th செஞ்சுரி வரை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் அனால் பண்ணி ஸ்டாப் ஆயிருச்சு.